ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையினால் 10 பேர் உயிரிழப்பு. நாட்டில் பாலியல் தொழிலில் ஈடுபடும் இளம் பெண்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சந்தேக நபர் பிரித்தானியாவில் தஞ்சம் கோரியுள்ளதாக அறிவிப்பு. புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதாக அறிவிப்பு. செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வந்த ஒருவர் பிரித்தானியாவில் தஞ்சம் கோரியுள்ளார். நாட்டிற்கு திரும்பினால் தாமும் தமது குடும்பமும் பல்வேறு பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என தெரிவித்து குறித்த நபர் தஞ்சம் கோரியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2022 ஜனவரியில் இலங்கை அதிகாரிகளால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட குறித்த நபர் சில மாதங்களுக்கு பின்னர் தமது மனைவியுடன் நாட்டில் இருந்து பிரித்தானியாவிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் அவரும் அவரது மனைவியும் பிரித்தானியாவில் தஞ்சம் கோரியுள்ளனர். பிரித்தானியாவிற்கு சென்று 2 வாரங்களுக்கு பின்னர் குறித்த நபருக்கு எதிராக இலங்கை அதிகாரிகள் பிடியாணை பிறப்பித்திருந்தனர். இடையே 2024 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் குறித்த நபர்களின் புகலிட கோரிக்கையை பிரித்தானிய அரசாங்கம் நிராகரித்திருந்தது. அத்துடன் இந்த முடிவுக்கு எதிராக அவர் தாக்கல் செய்த மேன்முறையீடும் இவ்வாண்டு மார்ச் மாதம் குடியேற்ற தீர்ப்பாய நீதிபதி ஒருவரால் நிராகரிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 2 லட்சம் புதிய வரி செலுத்துவோர் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் 18,000 புதிய நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அத்திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ருக்தேவி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இவ்வாண்டில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு கடந்த ஆண்டை விட 18% அதிக வருமானம் இலக்கு வழங்கப்பட்டிருந்தது. கடந்த வாரத்தில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் வரலாற்றில் பெறப்பட்ட அதிகபட்ச வருமான இலக்கான 2 டிரில்லியன் ரூபாவை தாண்டி வருமானம் ஈட்ட முடிந்துள்ளது. இதேவேளை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் 2080 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு இணைய சேவையை இணைப்பதாக கூறி 36 மில்லியன் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த 2 சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மட்டக்குழி, வத்தலை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 34 மற்றும் 37 வயதுடையவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நாட்டில் தங்கம் 1 பவுனின் விலை 6,000 ரூபாவினால் அதிகரித்துள்ளது. கடந்த வாரத்திலிருந்து தங்க விலையில் மாற்றங்கள் இன்றி அதே விலையில் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை 6,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றின் விலை 3,36,000 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதுடன் 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,09,200 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 42,000 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 38,650 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 18 வயதில் நன்னடத்தை மற்றும் சிறுவர் தடுப்பு நிலையங்களை விட்டு வெளியேறும் பல இளம் பெண்கள் சரியான வேலை பயிற்சி மற்றும் ஆதரவு இல்லாமையினால் பாலியல் தொழிலுக்கு திரும்பும் அபாயம் அதிகரித்துள்ளதாக பிரஜாசக்தி அபிவிருத்தி அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. இந்த இளம் பெண்களில் பெரும்பாலானோர் குறித்த நிலையங்களில் சேர்க்கப்படுவதற்கு முன்னதாக பாலியல் துஷ்பிரயோகம் அல்லது துன்புறுத்தலை எதிர்கொண்டதாக அறக்கட்டளையின் நிர்வாக பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். குறித்த இளம் பெண்கள் பாலியல் நிலையங்களை விட்டு வெளியேறும் போது வேலை தேடுவதில் சிரமப்படுவதாக தெரிவித்துள்ள அவர் பயிற்சி அல்லது பாதுகாப்பு இல்லாமையினால் பலர் பணம் சம்பாதிப்பதற்கான எளிய வழியாக பாலியல் தொழிலை தேர்வு செய்கின்றார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த இளம் பெண்களை பாலியல் தொழிலில் விட்டு வெளியேற அறக்கட்டளை அழுத்தம் கொடுப்பதில்லை என்ற போதிலும் பாதுகாப்பான சிறந்த வாய்ப்புகளை கண்டறிய உதவும் எந்தவொரு அரசாங்க திட்டத்தையும் ஆதரிக்க தாம் தயாராக இருப்பதாக பிரஜாசக்தி அபிவிருத்தி அறக்கட்டளை நிர்வாகத்தின் நிர்வாக பணிப்பாளர் லட்சுமணன் தெரிவித்துள்ளார். சுமார் 10,000 பெண் பாலியல் தொழிலாளர்கள் அறக்கட்டளையில் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இந்த இளம் பெண்களை 18 வயதில் விடுவிப்பதற்கு பதிலாக 20 அல்லது 21 வயது வரை நன்னடத்தை மையங்களில் தங்க அனுமதிக்கும் திட்டத்தை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெதுப்பக உணவுகள் தயாரித்தல், அழகுக்கலை மற்றும் NVQ சான்றிதழ்களை வழங்குதல் ஆகியவற்றில் பயிற்சி அளிக்கவும் அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் இதன் மூலம் அவர்கள் சரியான வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று முதல் மழையுடனான வானிலை நீடிக்கும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் இன்று முதல் மழை பெய்யும் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதுடன் நாட்டின் ஏனைய பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதாக இந்திய வானியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 24 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் வாழும் மொத்த மக்கள் தொகையில் 5இல் 1 தொகுதியினர் 19.4% பேர் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. பேராதனை பல்கலைக்கழகம் மற்றும் கல்லணை பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய ஆய்வின்படி இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது. ஆசிரியர்களில் 16.1% பேர் மனநல குறைபாட்டை எதிர்கொள்கின்றனர். நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் 2 லட்சம் பேர் ஆண்டுதோறும் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்வதாகவும் புலம்பெயரும் பெண்களில் 75% பேர் திருமணமானவர்கள் எனவும் இவ்வாறு புலம்பெயரும் பெண்களுக்கு மன அழுத்தம் கணிசமாக அதிகரித்து வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீர்நிலைகளில் நீர்மட்டம் மிகவும் அதிகமாக இருப்பதனால் திடீர் மழையின் போது வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு அபாயம் நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிடும் முன்கூட்டிய வெள்ள அபாய எச்சரிக்கை அறிவிப்புகளின் மீது அனைத்து நீர்த்தேக்கங்களின் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் அந்த பகுதிகள் வழியாக பயணிக்கும் மக்கள் மிகுந்த அவதானம் செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தெதுரு ஓயா நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகள் 4 அடி உயரத்திற்கு திறக்கப்பட்டு வினாடிக்கு 16,200 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. வவுனியா ஹொரவப்புத்தான வீதியில் அமைந்திருந்த சிங்கர் இலத்திரனியல் காட்சியறை இன்று காலை முற்றாக தீக்கிரையாகியுள்ளது. காட்சியறையின் மேல்தளத்தில் ஏற்பட்ட மின் ஒழுக்கினால் இத்தீ பரவி இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. தீப்பரவல் ஏற்பட்டு சில நிமிடங்களில் மாநகர சபை தீயணைப்பு பிரிவு வருகை தந்து தீயை அணைப்பதற்கு முயற்சித்த போதிலும் தீ கட்டுக்கடங்காமல் போனமையினால் அங்கு குழுமிய பொதுமக்களும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர சுமார் 1.5 மணி நேரம் முயற்சித்திருந்தனர். தீயை கட்டுப்படுத்துவதற்கு விமானப்படை, இராணுவத்தினர் மற்றும் போலீசார் உதவியும் பெறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10ஆக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. அனர்த்தம் காரணமாக இதுவரை 4 பேர் காயமடைந்துள்ளனர். நிலவும் மழையுடனான சீரற்ற வானிலையினால் இதுவரை 504 குடும்பங்களைச் சேர்ந்த 1790 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2 வீடுகள் முழுமையாகவும் 193 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. 5 குடும்பங்களைச் சேர்ந்த 16 பேர் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 7 மாவட்டங்களுக்கு தொடர்ந்தும் 2ஆம் நிலை மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி கேகாலை, இரத்தினபுரி, பதுளை, கண்டி, களுத்துறை, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களுக்கு 2ஆம் நிலை அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.